ஆனால் முருகன் உன் இன முன்னோன் உன் மூதாதை, அவனை போற்ற வேண்டியது வணங்க வேண்டியது உன் பிறவி கடன். இப்படி வாய்க்கிளியா முருகன் முருகன் அப்படின்னு கத்திட்டு இருந்த சீமான் எங்கடா? டேய் அவன் செத்துட்டான்டா. அடேங்க அப்பா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டமா? ஆனா என்ன பிரயோஜனம்? இன்னும் 200 ரூபா தான் கொடுக்குறாங்களாம். எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசித்திரமான செய்தி. இவங்களுக்கெல்லாம் என்ன வியாதி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயலில் நீதி கிடைக்கவில்லை என்றால் அங்கே உள்ள மக்கள் மதம் மாறுவதே தவிர வேறு வழி இருக்க முடியாது என்று விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதுல என்னடா லாஜிக் இருக்கு? வேங்கை வயல் பிரச்சனையை பண்ணது யாரு? அந்த பகுதியை சேர்ந்த நார பசங்க எவனோ பண்ணியிருக்கான். அதை கண்டுபிடிக்காம காலம் தாழ்த்தினது, சரியான நீதி வழங்காதது யாரோட காரணம்? யாரோட தப்பு? இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட தப்பு. கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிற திமுக அரசாங்கத்தோட தப்பு. ஆனா சம்பந்தமே இல்லாம எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மதம் மாற்றணும். இந்த திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கிடையாது, மதம் மாற்ற ஒரு ஏஜென்ட்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட உண்மைத்தன்மை வெளிவந்திருக்கு பாருங்க. அதாவது வேங்கை வயல் மக்களுக்காக நான் நிற்பேன், வேங்கை வயல் மக்களுக்காக நான் போராடுவேன், நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன், எனக்கு 2 சீட்டும் வேண்டாம், பிளாஸ்டிக் சேர் வேண்டாம், திமுக கூட்டணியும் வேண்டாம் அப்படின்னு கெத்தா பேசியிருந்தாப்புலனா நம்ம சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஆனால் திமுகவுக்கு முழுக்க சொம்பு தூக்கிவிட்டு முழுக்க சொம்பு தூக்குறது. நீங்கள் பாருங்களேன், இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் குற்றவாளிகள் இவங்க தான் அப்படின்னு இந்த திமுக அரசாங்கத்தை சேர்ந்த காவல்துறை சொல்லுது. உடனடியாக திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிடுறாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும், காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி, உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தோன்றுகிறது. இதுல தோன்றுகிறது, இது உண்மை இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாப்ல. ஆனா இந்த 3 பேரையும் குற்றவாளின்னு சொன்னது யாரு? தமிழக காவல்துறை. அதை பத்தி ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு கூட திருமாவளவனுக்கு வாய் வரல. இந்த திமுக அரசாங்கம் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கூட திருமாவளவன் அவர்களுக்கு வாய் வரல. ஆனா இப்ப மதம் மாறணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. சாமானியர்கள் இதற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. நீ பேசுவது சரியா? நீதி கிடைக்கலனா அதனால கூட்டணி மாறுகிறோம் அப்படின்னு சொன்னா சரி. மதம் மாறுவதற்கான அவசியம் என்ன? பேண்டது நீ, ஆண்டது சுடலை. இதுல எவன்கிட்ட நீதி கேட்கிற அப்படின்னு சரியான பேரடியான பதிலடியா கொடுத்திருக்காரு. ஏன்னா நீ நீதி கிடைக்கலன்னா கட்சி மாறு, நீ நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லு, அது தில்லான விஷயம். ஆனா மதம் மாறுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறதா இந்த சாமானியரோட கேள்வியா இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எதுக்கு எதை முடிச்சு போடுறான் பாரு, டேய் வேங்கை வயல் பிரச்சனைக்கு அரசு தீர்வு காண வேண்டும், இதுக்கு எதுக்குடா மதம் மாறணும் அப்படின்னு பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த திருமாவளவனுக்கு எல்லாமே தெரியும். மக்களை ஏமாத்துறதுக்காக மதம் மாற்றும் ஏஜெண்டாக தான் இந்த திருமாவளவன் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, முருகன் தமிழ் கடவுள், முப்பாட்டன் முருகன், எங்க கடவுள் முருகன் தெரியுமா அப்படின்னு ஊரூரா வாய்க்கிளியா பேசுற சீமான் திருப்பரங்குன்ற விவகாரத்துக்காக நேத்து வரைக்கும் வாயை திறக்கல. ஈரோடு பை எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அமர உட்கார்ந்து யோசிச்சு இப்ப வாயை திறந்திருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்களேன். திருப்பரங்குன்றம் மலை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரிதானது, தமிழர் நிலம் எந்த காலத்திலும் மதப்பூசல் எழ இடமளிக்காது, மதவாத சக்திகளின் சதிகளை முறியடிக்க ஒற்றுமையோடு களத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காப்ல. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா தமிழர்களோட கடவுள் முருகன்லாம் கிடையாதுப்பா, சிக்கந்தர் தான் தமிழர்களோட கடவுள் அப்படின்னு சொன்னா கூட சொல்லுவாப்ல. உலகத்திலேயே அதிகமாக நிறம் மாறுறதுக்கு உதாரணம் எதை சொல்லுவாங்கன்னா பச்சோந்தியா சொல்லுவாங்க. ஆனால் தமிழகத்தில் அதிகமாக நிறம் மாறுறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான்.
ஒவ்வொரு நொடிக்கு நொடி நிறமாறுவாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாப்ல, உருது பேசுறவங்கள நான் வந்து தமிழனாவே ஏத்துக்க முடியாது, உருது பேசுற முஸ்லிம்களை நாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன வாய் ஏது? இதே வாய் தான், இதே நார வாய் தான் சொன்னுச்சு. உருது பேசுற முஸ்லிம் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அது இருக்காங்க. உருது பேசுற முஸ்லிமாவே தான் இருக்கிறோம், அவர் தமிழரா ஏன் ஏற்கணும்? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கந்தரும் அங்க இருக்கணுமா, முருகபெருமானும் அங்க இருக்கணுமா, எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கதையை வெட்டிட்டு இருக்காங்க. அது எப்படா ஒண்ணாக முடியும்? இப்ப சிக்கந்தர் தர்கான்னு சொல்றாங்களே, அங்க தமிழ்லையா மந்திரங்கள் ஓதப்படுது, அங்க எதிர ஓதப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க. உண்மையிலேயே சீமானுக்கு தமிழ் மீதும் முருகன் மீதும் பற்றிருந்த என்ன சொல்லியிருக்கணும், எப்பா நம்முடைய தமிழர்களோட தெய்வம் எது? முருகப்பெருமான். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடு எது? திருப்பரங்குன்றம். அப்படி இருக்கிற புனிதமான மலையில, அந்த மலையில முருகப்பெருமான் இருக்கட்டுமே. நீங்க சிக்கந்தரோ கிக்கந்தரோ நீங்க வந்து கீழே வந்து ஓரமா இருந்து தமிழர்களுக்கும் தமிழர்களோட வழிபாட்டுக்கும் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சீமானுக்கு சல்யூட் அடிச்சிருக்கலாம். ஆனா ஓட்டு பிச்சைக்காக, எப்படி இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஓட்டு பிச்சைக்காக பேசுறாங்களோ அதே லாங்குவேஜ்ல அதே மொழியில தான் சைமன் அப்படிங்கிற சீமானும் பேசியிருக்காப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா செம காமெடி. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. நாங்க வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு நாங்க தர்காவுக்கும் போயிட்டு மத நல்லிணக்க வழிபாடு நடத்த போறோம், எல்லாரும் அணிதிரண்டு வாரீர் அணிதிரண்டு வாரீர் அப்படின்னு குக்கரில் விட்டு கோவிக்கிட்டு இருந்தாப்ல. அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, யோ நீ பாட்டுக்கு வாய விடாத, ஏற்கனவே ரயில் மறியலுக்கே வெறும் 4 காங்கிரஸ்காரன் தான் போனாங்க, நீ மதுரைக்கு போனீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் கோத்துல இருக்காங்க, கொந்தளிச்சிட போறாங்க, அடிச்சிட போறாங்க, உங்க பின்னாடி ஒரு ஆளு கூட திமுக காரன் கூட வரமாட்டான் அப்படிங்கிறத நேத்தே நிறைய பேர் பதிவுகளா போட்டிருந்தாங்க. ஆனா அதை பிரதிபலிக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த மத நல்லிணக்க கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காப்ல. ஆனா அதுக்கு அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காப்ல பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த கோயில் சிக்கந்தர் தர்கா மத நல்லிணக்க வழிபாடு ஒத்திவைப்பு, பக்தர்களை தவிர மற்ற அமைப்பினருக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஏண்டா இதை விட கேவலம் இருக்க முடியுமா? ஏன்னா அன்னைக்கு முருகபெருமானுக்காக திருப்பரங்குன்றத்தில் கூடின கூட்டத்தை கண்டு ஒட்டு மொத்த பயிரும் எல்லாருமே கதி கலங்கி போயிருக்காங்க. இப்ப அந்த காங்கிரஸ் தலைவர் போனார்னா 4 பேர், ஒரு ஆளு 2 பேர் கூட போக மாட்டாங்க. அப்ப மக்கள் கேள்வி கேட்க தொடங்குவாங்கல்ல, யோ முருகபெருமானுக்கு ஆதரவா இவ்வளோ பேர், இவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, ஆனா நீங்க என்னன்னா சுண்டக்கா பசங்க நாங்க வந்து மத நல்லிணக்கம் அப்படி இப்படி வந்திருக்கீங்க, ஆனா உங்க பின்னாடி ஒருத்தம் கூட வரலையே அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புவாங்கல்ல. அதனால இதை ரத்து பண்ணிவிட்டு இன்னைக்கு இல்லாத காரணம்லாம் சொல்றாங்க. அதுவும் பாருங்க, திராவிட பத்திரிகையாளர் மணியே கதறாப்ல, இந்த கூட்டத்தை சாதாரணமா நினைக்காதீங்க, இது வந்து காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது, உணர்வால வந்த கூட்டம் அப்படின்னு முருகபெருமானுக்காக கூடிய கூட்டத்தை பார்த்து இந்த திராவிட கூட்டமே கதறத காண முடியுது. அந்த கிரௌடான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த கிரௌட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது வெறும் கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, காசு கொடுத்த அரசியல் கட்சிகள் எல்லா கட்சியும் கூட்டிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி கிரௌட் இல்ல அது. அவர்கள் ஏதோ ஒரு உணர்வு ரீதியா அங்க வந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க பயங்கரமா வேற மாதிரி கொண்டு போறாங்க. இது வந்து பிஜேபி உருவாக்குன பிரச்சனை, இது பிஜேபி தான் மதவாதத்தை தூண்டுறாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க மதவாதத்தை தூண்டுறாங்க அப்படின்னு அப்படியே பயங்கரமா கதைகளை அடிச்சு விடுறாங்க. அந்த கதைகளுக்கு இன்னைக்கு திமுக காரங்க ஒரு உருவகத்தை கொடுக்குறாங்க. என்னன்னு பாருங்களேன், சிவனுக்கு இறைச்சி படைத்த கண்ணப்ப நாயர் ஹிந்து மத விரோதியா அப்படின்னு ஒரு திமுக கொத்தடிமை கேட்டிருக்கான். அதாவது ஹிந்து மதத்துல நீங்க கருப்பண்ணசாமிக்கு வந்து கிடா வெட்டுறாங்க, இது வெட்டுறாங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அதனால என்ன அங்க மேல போய் முருகன் மலை மேல போய் வெட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க இன்னைக்கு புதுசா உருட்ட தொடங்கியிருக்காங்க. இந்த திமுக காரங்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, கண்ணப்ப நாயனார் தன்னுடைய பக்தி மீதியால தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்காக கொடுத்தாரு. ஆனா அதுவும் இந்த திருப்பரங்குன்ற விவகாரமும் ஒன்னா. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு, நீங்க ஆட வெட்ட விடுறீங்களா இல்லைன்னா நாங்க ஆள வெட்டவா அப்படிங்கிற மாதிரி இந்த மதவாத கும்பல் இங்க பேசானுங்க. உயிர் தியாகம் பண்ணிடுவான், ஏன் கவலைப்படுறீங்க, ஆடை கொடுக்குறோம் ஆளை கொடுக்குறோம் அப்படிங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் எந்த திமுக காரணம் பேசல. இன்னும் ஒரு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கொத்தடிமை மீடியாக்களை கையில வச்சுக்கிட்டு 200 ரூபா ஊப்பிங்களை கையில வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் வந்து எல்லாமே
சகஜமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு செய்தி இருக்குங்க, ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மற்றும் நகரம் பணிவினால் 7வது தெருவில் நகராட்சி மற்றும் அங்கன்வாடி குழந்தைகள் பராமரிப்பு மையத்துக்கு அருகே காட்டுநாயகர் சமூகத்தினர் ஜூலை மாத இறுதியில் அப்பகுதியில் முக்கிய சாலையில் சாமிக்கு பன்றி வெட்டி வழிபாடு நடத்துவதால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுகின்றது, மன உளைச்சல் ஏற்படுகின்றது அப்படின்னு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர், அந்த ஜமாத் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க பன்றி வெட்டி வழிபாடு நடத்தக்கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்காங்க. இதை பத்தி எவனாவது பேசுறானா? இதை பத்தி எவனாவது பேசுறானா? ஏயா அங்க மாடு வெட்டுறாங்க, மாடு வெட்டி சாப்பிட்றாங்க, மாடு பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு சொல்றீங்க, பன்றி வெட்டினா என்ன அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவர்களாவது எவனாவது ஒருத்தன் பேசினானா? எவனுமே பேசியிருக்க மாட்டான். காரணம் ஓட்டு பிச்சை. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. எம்மாடியோ எவ்வளவு கூட்டம் ஸ்டாலின் அவர்களுக்கு வருது, எம்மாடியோ ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்ச அந்த சாதனைக்காக இவ்வளவு கூட்டம் வருதா அப்படின்னு இந்த திமுக காரவங்க எல்லாம் அள்ளி விடுறாங்க. இந்த சுன் டிவி, கருணாநிதி டிவி எல்லாம் அள்ளி விடுறாங்க. ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு மக்கள் வர்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைக்காக இவ்வளவு மக்கள் வர்றாங்க அப்படின்னு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளோ பெரிய பிம்பத்தை இவங்க கட்டமைச்சு வச்சிருக்க இந்த இவ்வளோ பெரிய பிம்பத்தை நேற்று ஒரு பாட்டியம்மா நெல்லையில் திருநெல்வேலியில் சுக்கு நூறா உடச்சு பிடிச்சு ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே 200 ரூபா தான்ப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்ல அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திராவிட கழகத்துக்காரன்ட்ட நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கையிலும் இதே 200 ரூபா தான் கொடுத்தீங்க, இப்போ ஆளுங்கட்சியாக வந்து ஏகப்பட்ட பணம் உங்கள்கிட்ட இருக்கு, இப்பயும் 200 ரூபா தானா? இந்த அப்பாவி பாட்டிமார்களுக்கெல்லாம் 200 ரூபா தான் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கு. இதெல்லாம் இன்னும் ஏற்றணும், இந்த பேட்டாவெல்லாம் ஏற்றி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களோட புலம்பலாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா லாரியிலெல்லாம் அந்த ஆடு மாடை இறக்குற மாதிரி லாரியிலெல்லாம் கொண்டு இறக்குற கோரமான காட்சியை கூட காண முடிஞ்சுது. இறுதியா ஒரே ஒரு வீடியோ கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். யோகி ஆதித்யநாத் ஹிந்து ஒற்றுமையை பற்றி, ஹிந்து ஒற்றுமையால் தேச நலனை பற்றி ரொம்ப சூப்பரா விளக்கி சொல்லியிருக்காரு. தமிழ்லயே அந்த காணொளி இருக்கு, அதையும் பாருங்க. பாருங்கள், தேவர்களும் தானவர்களும் சுரர்களும் அசுரர்களும் எப்போதும் ஒரே மண்ணில் இருப்பார்கள். அப்படியே இருந்து விட்டு போகட்டும். இணைப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் மனித பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள், தகர்க்க முனைவோர் தானவ பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களின் அடிப்பொடிகள். தானவர்கள் எப்போதுமே தகர்த்து வந்திருக்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். யாரெல்லாம் பாரதத்தை டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுடன் பாரதத்தை நோக்க விரும்புபவர்கள், யாருடைய கண்ணோட்டம் எப்படியோ அவர்களால் பாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. யார் தங்களை தற்செயல் இந்தியர்களாக கூறிக்கொள்கிறார்களோ அவர்களால் பாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது. பாரதத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் பாரதத்தின் இந்த ஆன்மீக பாரம்பரியத்தை, ராமனின் பாரம்பரியத்தை, கிருஷ்ணனின் பாரம்பரியத்தை, பகவான் சிவனின் பாரம்பரியத்தை, சக்தியின் பாரம்பரியத்தை, இந்த பாரம்பரியத்திடம் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்களோ அவர்களால் மட்டுமே பாரதத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் மட்டுமே பாரதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, மேலும் இவர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இவர்கள் குட்டு வெளிப்பட்டு விட்டது. இதற்கு மேல் இவர்களை அசிங்கப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் சில வேளைகளில் நமக்கே சங்கடமாக இருக்கும். இன்னும் அதிக அம்பலப்படுத்தினால் எங்கே முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். பாவம், எங்கும் மறைய முடியாது. அடுத்து இரண்டாவது நிலை, வக்ஃப் பற்றி கேட்டதற்கு சொல்லுகிறேன். எனக்கு சில வேளைகளில் ஆச்சரியம் ஏற்படுவதுண்டு. இதென்ன வக்ஃப் போர்டா, இல்லை மாஃபியாக்களின் போர்டா, நிலக்கொள்ளையர்களின் போர்டா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மீட்டெடுப்போம். மேலும் நாங்கள்
உத்தரப்பிரதேசம் வக்ஃப் சட்டத்திலே திருத்தங்கள் செய்திருக்கிறோம். மொத்தம் ஆதியோடு அந்தமாக அனைத்து நிலங்களுடைய ஒவ்வொன்றையும் ஆவண ரீதியாக ஆய்வு செய்து வருகிறோம். யாரெல்லாம் வக்ஃப் பெயரிலே நிலம் கைப்பற்றி இருக்கிறார்களோ அதன் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம். ஏழைகளுக்கு வீடமைப்போம், பொது அமைப்புகள் மருத்துவமனைகளை கட்டுவோம், நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்குவோம். அப்புறம் கும்ப நிலத்தை சொந்தம் கொண்டாடுபவர்கள் அவர்களின் நிலையை பாருங்கள், துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி ஒளிகிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து மதவாதிகள் எல்லாம் பயங்கரமா கதறிட்டு வராங்க. போற போக்க பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல இன்னும் 20 வருஷம் ஆனா கூட எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது போல இருக்க. யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வர போறாரா அப்படின்னு மதவாதிகள் எல்லாம் செமையா கதறிட்டு வர்றாங்க. எது எப்படியோ இந்த தேசத்துல ஹிந்து ஒற்றுமை அதிகரிக்க தேசத்தோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் பிரதானமான செய்தியா இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.